என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. On the surface of the soil you will see, this is the plant here, this tree is here, and there is a big gap between two. But you will see in the internal soil, you see that there is a great network of the roots. Great network of the roots. மண்ணில் மேல் பரப்பில் செடிகள் வளர்ந்துள்ளன, மரங்கள் வளர்ந்துள்ளன, அதன் இடையே இடைவெளியும் உண்டு. ஆனால் அதன் அடியிலே நீங்கள் பார்த்தீர்களானால் வேர்கள் மிகுந்து காணப்படுகின்றன. வேர் மண்டலங்கள் மிகுந்து காணப்படுகின்றன மண்ணின் அடியில். And you will surprise that every plant is giving nutrient to each other through the root zone. ஆனால் இரண்டு தாவரங்களுக்கு இடையே உள்ள வேர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அருகருகே ஒன்றை ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்பொழுது நீங்கள் என்ன யோசிப்பீர்கள் என்றால், ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்திற்கு ஊட்டசக்திகளை கொடுக்கின்றதா என்று நீங்கள் யோசிப்பீர்கள். And when the plant matured, they are fallen down and these roots are decomposed. ஒரு தாவரத்தின் வாழ்நாள் முடிந்த பிறகு அதன் மண்ணின் அடியில் உள்ள அதனுடைய வேரானது சிதைந்து விடுகின்றது. And so many thousands and thousands lakhs of the gaps are created. Crores of the gaps are created in the soil by decomposition of the roots if you will not cultivate the soil. இவ்வாறு மண்ணில் அடியில் உள்ள வேர்கள் சிதையும் பொழுது ஆயிரக்கணக்கான இடைவெளிகள் மண்ணின் அடியில் ஏற்படுகின்றன. ஆனால் இது எவ்வாறு ஏற்படும் என்றால், நீங்கள் மண்ணை உழாமல் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த வேர்கள் சிதையும் பொழுது ஏற்படும் இடைவெளிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். And by means of the continuous local earthworms activity in the soil, the growth of the vacuoles are created by the local earthworms. மேலும் அந்த நிலத்தில் உள்ள மண்புழுக்கள் தொடர்ச்சியாக மேலும் கீழுமாக மண்ணின் அடியே மேலும் கீழுமாக சென்று கொண்டே இருக்கும். இதன் மூலமாகவும் கோடிக்கணக்கான துளைகள் மண்ணுக்கு அடியில் ஏற்படுகின்றன. Soil is cultivated by the roots decomposition and activities of the local earthworms. மண் எவ்வாறு உழப்படுகின்றது என்றால், மண்ணின் அடியில் உள்ள வேர்கள், தாவரத்தின் வேர்கள், இறந்த தாவரத்தின் வேர்கள் சிதையும் பொழுதும் அந்த நிலத்தில் உள்ள மண்புழுக்கள் மேலும் கீழுமாக துளை போட்டுக்கொண்டு செல்லும் பொழுது மட்டுமே மண் நன்றாக உழப்படுகின்றது. And in Zero Budget natural farming we are taking the advantages of these systems. நம்முடைய ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையில் இந்த இரண்டு விதமான இயற்கை நிகழ்வுகளையே நாம் எடுத்துக்கொள்கின்றோம். If there is your horticulture plantation and sugarcane and even the vegetable also, we are not cultivating the soil. The cultivation is stopped at all. There is no cultivation in the soil. நாம் தோட்டக்கலை பயிர்களிலும் கரும்பு சாகுபடிகளிலும் காய்கறி பயிர்களிலும் கூட மண்ணை உழுவதே இல்லை. மண்ணை உழவு ஓட்டுவதை முழுவதுமாக நாம் நிறுத்தியே விட்டோம். If the local earthworms and the roots are paying you, we will continue your soil. Why you are purchasing tractor, Maharakshasa? Not necessary. நம்முடைய செலவில்லா இயற்கை வேளாண்மையில் மண்புழுவானது தொடர்ச்சியாக மண்ணை உழுது கொண்டே இருக்கின்றது. அவை நம்மை என்ன கேள்வி கேட்கின்றது என்றால், நான் தான் மண்ணை உழுது கொண்டே இருக்கின்றேனே, நீங்கள் ஏன் இந்த ராட்சசனான டிராக்டரை வாங்குகின்றீர்கள் என்று அவை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது நம்மை. You come and visit our models of sugarcane, mango, pomegranate, all other horticultural crops. You will see there is no cultivation continuously. A lot of fruits are there, with uncountable fruits and export quality fruits. There is no cultivation, but there is a cultivation, only natural cultivation, not manual cultivation. நீங்கள் எல்லோரும் நம் ஜீரோ பட்ஜெட் மாதிரிகளை பார்க்கலாம். கரும்பு மாதிரி இருக்கின்றது, தோட்டக்கலை மாதிரிகள் இருக்கின்றன. அங்கு எண்ணிலடங்கான பழங்கள் காய்த்து குலுங்குகின்றன. அங்கே நாங்கள் மண்ணை உழுவதே இல்லை.
ஆனால் அந்த மண்ணை உழுவது யார் என்றால் அந்தந்த நிலத்தில் உள்ள மண்புழுக்கள் தொடர்ச்சியாக மண்ணை உழுது கொண்டே இருக்கின்றது என்றே நான் கூறுவேன். Satyo, first system is the activities of the local earth. மூன்றாவது இயற்கை நிகழ்வு என்னவென்றால் அந்த நிலத்தில் உள்ள மண்புழு செய்யும் வேலையே ஆகும். அந்த நிலத்தில் உள்ள மண்புழு செய்யும் வேலையே ஆகும். अगर देशी केचुए नहीं होते, if there will be no existence of the local earthworms in the soil become bare. நண்பர்களே, அந்த நிலத்தின் அடியில் மண்புழு இல்லாவிட்டால், நிலங்களில் மண்புழு இல்லை என்றால் அந்த மண் மலடாகிவிடும். अगर देशी केचुए नहीं होते, लोकल अर्थम, जंगल खड़े नहीं होते, फसल हमें नहीं मिलती. இந்த மண்புழுக்கள் இல்லாவிட்டால் காடுகள் கிடையவே கிடையாது, தாவரங்கள் வளரவே முடியாது, இருக்கவும் முடியாது. There is a great role of the local earthworm in the fertility of the soil and prosperity of the soil. இந்த மண்ணின் வளத்தை அதிகப்படுத்துவதிலும் செழிப்பாக ஆக்குவதிலும் இந்த மண்புழுவின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். Satyo, these local earthworms are activated when they are getting favorable conditions. இந்த மண்புழுக்கள் எவ்வாறு தன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கின்றன என்றால் அதற்கு உரித்தான பருவ காலநிலை மண்ணில் ஏற்படும் பொழுது அது தன் வேலையை ஆரம்பிக்கின்றது. If the favorable condition is not available for the activation of the local earthworm, they will not activate, they will enter in the samadhi in the deeper zone. ஆனால் மண்ணில் தனக்கே உரியான பருவநிலைகள் சரியாக அமையாவிட்டால் இந்த மண்புழுக்கள் நேரடியாக மண்ணின் அடியே சென்று சமாதி நிலையை அடைந்து விடுகின்றன. So it is very essential for the activation of the local earthworm to create the available, that means microclimate. எனவே மண்புழு தன் வேலையை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தேவையான நுண்ணிய பருவ காலநிலையை நீங்கள் ஏற்படுத்தியே தீர வேண்டும். Favorable condition. Yeah. Right. This is the soil structure and strata. This soil surface, and in unfavorable condition, the local earthworms are enter in the dormancy samadhi in the deeper zone of the soil where there is a moisture is available. நீங்கள் படத்தில் காண்பது உங்கள் நிலமாகும். உங்கள் நிலத்தின் அடியில் இந்த மண்புழுக்கள் சமாதி நிலையில் இருக்கும். ஏனென்றால் நிலத்தில் அடியில் மட்டுமே ஈரப்பதம் இருக்கும். அதற்கு உரிய பருவநிலை மண்ணில் மேற்பரப்பில் ஏற்படும் வரை அது சமாதி நிலையிலேயே கீழே இருக்கும். When they get favorable condition, that is microclimate, they break the samadhi, they break the dormancy and come up immediately. எப்பொழுது மண்ணின் மேல்பரப்பில் அதற்கே உரித்தான நுண்ணிய பருவ காலநிலைகள் ஏற்படும் பொழுது, அதற்கே உரித்தான காலங்கள் பருவங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக அது சமாதி நிலையை விட்டு மேலே செல்ல தொடங்கிவிடும். உடனடியாக தனது சமாதி நிலையிலிருந்து மேலே செல்ல ஆரம்பித்துவிடும். When they are coming up, they are eating the deeper soil, the rock material, the sand material, limestone and pathogenic bacteria which are responsible for the diseases on the plant pot. இவ்வாறு நேரடியாக அவை சமாதி நிலையிலிருந்து மேல் நோக்கி வரும் பொழுது மண்ணையும் கல்லையும் சுண்ணாம்பு கற்களையும் நமக்கு தேவையில்லாத நோய்களை உருவாக்கும் கிருமிகளையும் சாப்பிட்டு கொண்டே அது மேல் நோக்கி வரும். We have seen the theory that the deeper soil is the ocean of the nutrient, Annapurna. That means this earthworm eat the deeper soil, that means ocean of the nutrient are coming up.
நாம் முன்பே பார்த்தோம், மண்ணின் அடியில் கடல் போன்ற ஊட்டசக்திகள் நிறைந்து காணப்படுகின்றன என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். எனவேதான் இந்த மண்புழுக்கள் அந்த ஊட்டங்களை தொடர்ச்சியாக உண்டு கொண்டே மேல் நோக்கி மண்ணின் மேல் பரப்பில் வந்து அடையும். They eat the pathogenic bacteria which are responsible for the diseases on the plant body, and they kill the bacteria in the internal intestinal system. இவ்வாறு அவை மேல் நோக்கி வரும்பொழுது தாவரங்களுக்கு நோயை உண்டாக்கும் கிருமிகளையும் அது சாப்பிட்டுவிட்டு தன் வயிற்றில் ஜீரணம் செய்து கொண்டே மேல் நோக்கி வரும். There is a bioreactor in the intestine of the local earthworm. You can say the grinder, mixer, and what the material they have eaten, it is grinded in the intestine. நீங்கள் என்ன கூறலாம் என்றால், இந்த மண்புழுவின் வயிற்றில் ஒரு உயிர் கலன் உள்ளது அல்லது அரவை போன்ற ஒரு எந்திரம் உள்ளது. இந்த எந்திரமானது தொடர்ச்சியாக மண், கல், சுண்ணாம்பு கற்கள், நோயை ஏற்படுத்தும் கிருமிகள் அனைத்தையும் சாப்பிட்டு ஜீரணம் செய்து கொண்டே மண்ணின் மேற்பரப்பை வந்தடைகின்றது. And when they come up on the surface of soil, they cast their casting on the surface of the soil. இவ்வாறு அவை மண்ணில் மேல் பரப்பில் வந்தடையும் பொழுது எவற்றையெல்லாம் அது சாப்பிட்டு ஜீரணம் செய்ததோ அவற்றை அது எச்சமாக மண்ணில் மேல் பரப்பில் இட்டு விடுகின்றது. That means they have eaten the deeper Annapurna, ocean of the nutrient, and came up and dropped on the surface of soil in the form of casting. அப்படி என்னவென்றால், கீழிருந்து மேல் நோக்கி வரும் பொழுது அங்குள்ள ஊட்டசக்திகள் அனைத்தையுமே அதை சாப்பிட்டு ஜீரணம் செய்து மண்ணில் மேல் பரப்பில் வந்து எச்சமாக விட்டு விடுகின்றது. After casting the excreta, they will not re-enter through the previous hole. No, not at all. They will dig another hole and go down. இவை மண்ணின் மேல் பரப்பில் எச்சமாக இட்ட பின்பு எதையெல்லாம் ஜீரணம் செய்ததோ நுண்ணூட்டங்கள், பேரூட்டங்கள் அனைத்தையுமே எச்சமாக விட்டுவிடுகின்றது. திரும்பவும் அது அதே துளையில் கீழே செல்வதே கிடையாது. அது உடனடியாக அடுத்த இடத்தில் துளையிட்டு கொண்டு கீழே செல்லும். And while entering in the soil, they will deeper all the material, soil material, rock material, sand material, all the things, and again they will come up. They will again dig the new hole and will come up and cast their casting on the surface of soil. இந்த மண்புழுவானது அடுத்த துளையின் மூலம் கீழ் நோக்கி செல்லும். அவ்வாறு செல்லும் பொழுதும் கல், மண், சிறிய கற்கள், சுண்ணாம்புக்கள் அனைத்தையும் அது சாப்பிட்டு கொண்டே ஜீரணம் செய்து கொண்டே செல்கின்றது. திரும்பவும் இன்னொரு துளையின் வழியாக மேல் நோக்கி வரும். மேல் நோக்கி வந்து மண் பரப்பில் எச்சமாக இட்டுவிட்டு திரும்பவும் கீழ் நோக்கி செல்கின்றது. இவ்வாறு இது தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும். Continuous 24 hours up down, Chennai, Madurai, Chennai, straight going on, up down. தொடர்ச்சியாக இந்த மண்புழு மேலும் கீழுமாக எவ்வாறு ஒரு ரயில் வண்டி சென்னை மதுரைக்கு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறதோ அதே போல இந்த மண்புழுவும் மேலும் கீழுமாக மண் பரப்பில் செய்து கொண்டே இருக்கின்றது தன் வேலையை. And billions of the holes, crores and crores of the holes are created to the soil by means of the activation of the local earthworm. இவ்வாறு மண்புழு தன் வேலையை செய்யும் பொழுது கோடிக்கணக்கான துளைகள் மண்ணின் அடியில் ஏற்படுகின்றன. An entire soil become porous. இதனால் மண்ணானது துளைகள் நிறைந்து காணப்படுகின்றன. And when they will go down and will come up, they are spraying they will spray on the body some fluids from the body, and entire internal wall will be coated. இவ்வாறு இவை மேலும் கீழுமாக துளையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய உடம்பிலிருந்து ஒரு வகையான திரவம் சுரக்கின்றது. இந்த திரவமானது இந்த துளைகளின் உள்புறத்தில் படிந்து விடுகின்றது. And that fluid is called natural vermi wash. இவற்றையே நாம் வெர்மி வாஷ் என்று கூறுகின்றோம். And that fluid vermi wash is having all the amino acids which are responsible for the growth and development of the
microorganism, then root, all the hormones also existed in that fluid. இந்த வெர்மி வாஷ், இந்த மண்புழு உடம்பிலிருந்து வருகின்ற இந்த திரவத்தில் ஏராளமான ஊட்டசக்திகள் இருக்கின்றன. தாவர வளர்ச்சிக்காக தாவரங்கள் அதிகமாக வளரும் இந்த வெர்மி வாஷினால். And because of the coating of the fluid on the wall, internal wall, the holes are not break down. Holes are not break down there. இவ்வாறு இந்த துளைகளின் உள்ளே இந்த திரவம் படிந்து விடுவதால் இந்த துளைகள் சிதைந்து போவதே இல்லை, சிதைந்து போய் மூடுவதே இல்லை. And through these enormous billions and billions of the holes, entire rainwater is percolated through the holes, and entire rainwater will be deposited in the internal reservoir. இவ்வாறு மண்புழுக்களால் ஏற்படுத்தப்பட்ட கோடிக்கணக்கான துளைகளின் மூலம் மழை நீரானது தொடர்ச்சியாக மண்ணின் மேல்பரப்பிலிருந்து இறங்கி கீழ்நோக்கி நீர் ஆதாரங்களை சென்றடைகின்றது. No single drop of the rainwater will flow on the surface of the soil. No single drop of the water will flow. ஒரு துளி மழை நீர் கூட மண்ணின் மேல்பரப்பிலிருந்து எங்கும் சென்றடையாது. உதாரணத்திற்கு கடலை சென்றடையாது. And after monsoon will return back, all these internal water reservoir water will come up by means of the capillary pores and will available to the plant body. பருவமழை நின்ற பிறகு இவ்வாறு மழை நீர் ஆதாரங்களை சென்றடைந்து உள்ளது. இந்த மழை நீரானது பிறகு தந்துகி கவர்ச்சியின் மூலம் மேல்பரப்பில் வருகின்றது. தாவர வளர்ச்சிக்கு இது உதவுகின்றது. When the water will come up, rainwater, the color is white, transparent. And when the rainwater will touch the soil, will start to flow, the color is changed black because the humus material and soil particles, which are the best soil particles, they are dissolved in the water, will go to the rivers and ocean. மழை நீர் வரும்பொழுது நீங்களே பார்த்திருக்கலாம், அது வெண்மை நிறமாக உள்ளது. ஆனால் இந்த மழை நீரானது மண்ணின் மேல்பரப்பில் இறங்கும் பொழுது அங்குள்ள மக்கில் கலந்து கருமை நிறமாக மாறி ஓடி சென்று கடலை அடைந்து விடுகின்றது. Indian soil erosion rate is more than Ethiopia and Somalia. Indian soil erosion rate, वो मिट्टी बहने का जो रफ्तार है वो इथियोपिया सोमालिया से भी ज्यादा है इंडिया का. மேல்மண் அரிப்பானது இந்தியாவில் உள்ள மேல்மண் அரிப்பானது எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா நாடுகளை விட அதிகமாகும். But there no single soil particle will start to flow. No single particle, because there is no flow of the water upon the surface of the soil. ஆனால் ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை செய்தால் மழை நீரானது ஒரு துளி கூட மேல்பரப்பில் ஓடி சென்று கடலை அடையாது. எல்லாம் மண்ணின் கீழே உள்ள நீர் ஆதாரங்களையே சென்றடையும். This is zero budget watershed management program without taking funds from NABARD, CAPARD or any other Indian or foreign agency. இதுவே ஜீரோ பட்ஜெட் மூலம் நீரை தேக்கி வைக்கும் ஒரு சிறந்த மேலாண்மையாகும். இதற்கு நாபார்ட் அல்லது உலக வங்கிகளின் உதவித்தொகை தேவையே இல்லை. Satyo, this casting is having enormous content of the nutrients. இந்த மண்புழு எச்சத்தில் நுண்ணூட்டங்கள் செறிந்து காணப்படுகின்றன. மண்புழு எச்சத்தில் மண்ணின் மேல்பரப்பில் இட்ட மண்புழு எச்சத்தில் ஊட்டசக்திகள் செறிந்து காணப்படுகின்றன. Local earthworm casting is having 7 times more nitrogen than the soil, 9 times more phosphate than the soil. This casting is heavy. இந்த மண்புழு எச்சத்தில் 7 மடங்கு அதிகமாக தழைச்சத்தும் 9 மடங்கு அதிகமாக மணிச்சத்தும் காணப்படுகின்றன. 11 times more potash than the soil. 11 மடங்கு அதிகமான சாம்பல் சத்து இருக்கின்றது. 6 times more than calcium than the soil. 6 மடங்கு அதிகமான கால்சியம் மண்ணில் எவ்வளவு உள்ளதோ அதை விட 6 மடங்கு அதிகமான
கால்சியம் உள்ளது. 8 times more magnesium than the soil. 8 மடங்கு அதிகம் மக்னீசியம். மண்ணில் எவ்வளவு இருக்கின்றதோ அதை விட 8 மடங்கு அதிக மக்னீசியம் இந்த மண்புழு எச்சத்தில் உள்ளது. 10 times more sulfur than the soil. 10 மடங்கு அதிக கந்தகம். மண்ணில் எவ்வளவு உள்ளதோ அதை விட 10 மடங்கு அதிக கந்தகம் இந்த மண்புழு எச்சத்தில் உள்ளது. All the nutrients are existed in the our local earthworm casting in the multiple quantity. எல்லா விதமான ஊட்டசக்திகளும் பல மடங்கு இந்த மண்புழு எச்சத்தில் நிறைந்து காணப்படுகின்றன. That means all the nutrients are taken from the deeper soil and it is lifted and deposited near the root zone, and all the nutrients are supplied to the roots easily, naturally by means of the casting of the local earthworm. அப்படி என்றால் மண்ணில் கீழே நிறைந்து காணப்படுகின்ற ஊட்டங்கள் அனைத்தையுமே இந்த மண்புழு தன் வயிற்றுக்குள்ளே எடுத்து வந்து மேலே மண்ணின் மேல்பரப்பில் வேர்களுக்கு அருகே எச்சமாக விட்டுவிடுகின்றது. இந்த எச்சங்களை பயிரின் தாவர வளர்ச்சிக்கு இன்றியமையாதது ஆகும். माने मुंबई का माल मदुराई में, चेन्नई का माल मदुराई में, कोलकाता का माल मदुराई में और दिल्ली का माल भी मदुराई में. உதாரணத்திற்கு எப்படி என்றால் மும்பையில் உள்ள எல்லா ஊட்டங்களும் மதுரைக்கு வந்துவிடுகின்றன. சென்னையில் உள்ள ஊட்டங்கள் அனைத்தும் மதுரைக்கு வந்துவிடுகின்றன. கல்கத்தாவில் உள்ள அனைத்து ஊட்டசக்திகளும் மதுரைக்கே வந்துவிடுகின்றன. இதை செய்வது மண்புழுவாகும். There is no need of chemical fertilizer. There is no need of the manure. There is no need of the irrigation also. If you are getting the 600 minimum in fall every year, there is no irrigation. 600 mm பருவமழை வந்தாலே போதுமானது. இந்த மண்புழு இருந்தால் உங்களுக்கு வறட்சி ஏற்பட வாய்ப்பே இல்லை. ரசாயன உரமும் தேவையே இல்லை, தொழு உரங்களும் தேவையே இல்லை. மண்புழு இருந்தால் மட்டுமே, அந்த நிலங்களில் மண்புழு இருந்தால் மட்டுமே போதுமானதாகும். So I request all NGOs, do not take any foreign funds or national funds for watershed management program. This is the best natural zero budget management program. எனவே நான் என்ன அரசு சாரா இயக்கங்களுக்கு என்ன ஆலோசனை கூறுகின்றேன் என்றால், நீர் சேகரிக்கும் மேலாண்மைக்காக அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பணம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற அறிவுரையை நான் அவர்களுக்கு கூறுகின்றேன். That means we have seen since 3 days there is a great role has been given by the bird to microorganisms that means soil microflora and local earthworms. நாம் என்ன பார்த்தோம் என்றால், மண்ணில் தாவர வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட 2 அமைப்புகள். மிக முக்கியமானது மண்ணுயிர்களாகும், மற்றது மண்புழு ஆகும். We have killed the local earthworms and microorganisms by means of the chemical farming and organic farming. நாம் கொன்றே விட்டோம், மண்ணுயிர்களையும் கொன்றுவிட்டோம், மண்புழுக்களையும் கொன்றுவிட்டோம், रसायन வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையின் மூலம் हमने सारे सजीव को खत्म कर दिया है रासायनिक कृषि और जैविक कृषि से. மண்ணுயிர்களை கொன்றே விட்டோம், மண்புழுக்களையும் கொன்றே விட்டோம், ரசாயன வேளாண்மை செய்வதன் மூலம் அங்கக வேளாண்மை செய்வதன் மூலம். आप भूमि में यूरिया डालते हैं, कभी 1 चमचा यूरिया खाकर देखा कैसा लगता है? आपको मालूम है ऊपर की टिकट कटती है. நீங்கள் மண்ணிற்கு யூரியாவை இட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள், ஆனால் ஒரே ஒரு தேக்கரண்டி யூரியாவை நீங்கள் சாப்பிட்டு தான் பாருங்களேன், நேரடியாக மேலே சென்று விடுவீர்கள் டிக்கெட் வாங்கிக் கொண்டு. इतनी जहरीली कीटनाशक दवाएं छिड़कते हो पत्तों पर, वो बूंदे नीचे टप टप भूमि में गिरती है, भूमि में रिसती है. कभी 1 बोल इंडोसल्फान चक्कर देखा कैसा लगता है? खट्टा मीठा नहीं. आपको मालूम है सहदेव वैकुंठ गमन ऊपर की टिकट कटती है. தொடர்ச்சியாக நீங்கள் நச்சுத்தன்மை உள்ள விஷத்தை தெளித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள், பூச்சிக்கொல்லியை தெளித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள், யோசிக்கவே மாட்டேன் என்கிறீர்கள்.
ஆனால் இந்த பூச்சிக்கொல்லியை ஒரே ஒரு சொட்டு நீங்கள் சாப்பிட்டுத்தான் பாருங்களேன், உடனடியாக நீங்கள் மேலே சென்று விடுவீர்கள். एक चमचा यूरिया खाने से 70 kg बॉडी खत्म होती है. एक बूंद एंडोसल्फान चखने से 70 kg बॉडी खत्म होती है. ये सूक्ष्म जीवाणु आंखों से नहीं दिखाई देते, सूक्ष्म दर्शन यंत्र के नीचे देखना पड़ता है. क्या जिंदा रहेंगे? अरे पूरे मरेंगे. आज सारी सजीवता मरेंगी तो आपको यूरोप अमेरिका जाना ही पड़ेगा भीख मांगने के लिए. ख्याल में रहे. आप हिंदी में ही बोल सकते. ஒரே ஒரு தேக்கரண்டி யூரியா சாப்பிடுவதன் மூலம் மனிதன் இறந்தே விடுகின்றான். ஒரே ஒரு சொட்டு எண்டோசல்ஃபான் சாப்பிடுவதன் மூலம் மனிதன் இறந்தே விடுகின்றான். நிலைமை இவ்வாறு இருக்க கண்ணுக்கே தெரியாத இந்த மண்ணுயிருக்கு நீங்கள் தொடர்ச்சியாக யூரியாவை இட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள், பூச்சிக்கொல்லியை அடித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். அவை எப்படித்தான் உயிர் வாழும்? இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணுயிர்களை கொன்று கொண்டே இருந்தால் நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். நிச்சயமாக நீங்கள் ஐரோப்பாவும் அமெரிக்காவுக்கும் சென்று உணவிற்காக பிச்சை நிச்சயமாக எடுக்கத்தான் போகின்றீர்கள். साथियों, that means now it is very essential to introduce the local earthworms and microorganisms again in the soil so that they can start their activities and soil will become prosperous. எனவே நண்பர்களே, மிக முக்கியமானது மண்ணின் வளத்தை பெருக்க வேண்டும் என்றால் திரும்பவும் நாம் இந்த மண்ணுயிரை மண்ணில் கொடுக்க வேண்டும். அந்த நிலத்தில் உள்ள மண்புழுக்களை நாம் திரும்ப எடுத்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவை தன்னுடைய வேலையை ஆரம்பித்து மண்ணின் வளத்தை அதிகரிக்கும். But there is zero budget, nothing to be purchased from the market at any cost. ஆனால் நாம் செய்வதோ செலவில்லாத இயற்கை வேளாண்மையாகும். எதையுமே நாம் வெளி சந்தையிலிருந்து வாங்கவே கூடாது. We have two slogans. The money from villages will not go to the cities, but money from citizens will enter in the villages. நாம் 2 சபதங்கள் எடுத்துள்ளோம். ஒன்று கிராமத்தில் இருக்கும் பணம் நகரத்திற்கு போகவே கூடாது. நகரத்தில் உள்ள நகரத்தில் உள்ள பணம் தான் கிராமத்திற்கு வர வேண்டும் என்ற 2 சபதங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். Money from India will not go outside India, but money from other countries will enter in India. இந்திய நாட்டின் பணம் வெளிநாட்டிற்கு போகவே கூடாது. வெளிநாட்டு பணம் மட்டும்தான் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்ற சபதம் நாம் எடுத்துள்ளோம். गांव का पैसा गांव में, गांव का पैसा शहर नहीं, शहर का पैसा गांव में. देश का पैसा देश में, देश का पैसा विदेश नहीं, विदेश का पैसा देश में. கிராமத்தின் பணம் கிராமத்திலேயே இருக்க வேண்டும், நகரத்திற்கு போகக்கூடாது. நகரத்தின் பணம் மட்டும்தான் கிராமத்திற்கு வர வேண்டும். அதே போல் நம் நாட்டின் பணம் நம் நாட்டிலேயே இருக்க வேண்டும், வெளிநாட்டிற்கு போகவே கூடாது. வெளிநாட்டு பணம் மட்டும்தான் நம் நாட்டிற்கு வர வேண்டும். Then भारत महासत्ता बनेगा. Then India will become महासत्ता. राजनेताओं के भाषणों से महासत्ता नहीं बनने वाला. அப்பொழுதுதான் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசாக மாறிவிடும் ஆகும். இந்த அரசியல்வாதிகளின் பேச்சுக்களால் நிச்சயமாக நாம் வல்லரசாக மாறவே மாட்டோம். So we have to introduce again the microorganisms and local earthworms in the soil, but there is oath, nothing to be purchased from the market. That means we will not at any cost will purchase the culture of the microorganisms and local earthworms from the market. எனவே நாம் என்ன முடிவு செய்தோம் என்றால் செலவில்லா இயற்கை வேளாண்மையின் மூலம் எதையுமே நாம் வெளி சந்தையிலிருந்து வாங்கவே கூடாது. ஆனால் நாம் உயிர்களை மண்ணுக்கு திரும்பவும் கொண்டு வர வேண்டும், மண்புழுவையும் கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வருவது என்பதை நாம் பார்ப்போம். But if you utilize deshi cow dung, then all the microorganisms will enter in the soil, because deshi cow dung is having the crores and crores of the billions and billions of the microorganisms. நீங்கள் எப்பொழுது நாட்டு பசுமாட்டின் சாணத்தை மண்ணில் திரும்ப உபயோகிக்கிறீர்களோ அப்பொழுது கோடிக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் மண்ணுயிர்கள் திரும்பவும் இந்த மண்ணை சென்றடைந்தே விடும். And deshi cow dung, that means Jivamrutam, Ghana Jivamrutam, has a great attraction to the local earthworms.
இந்த ஜீவாமிர்தமும் கனஜீவாமிர்தமும் நீங்கள் மண்ணில் இட்டால் இந்த மண்புழுக்களை அவை தானாகவே கொண்டு வந்துவிடும். When you apply Jivamrutam, after 2-3 days you go and investigate. There are so many atoms are coming and are accumulating to that spot where they have existed. I don't know, but they are coming. They are breaking the samadhi. That they are coming automatically. They are coming automatically. நீங்கள் மண்ணில் ஜீவாமிர்தத்தை விட்டுத்தான் பாருங்களேன். எப்பொழுது நீங்கள் விடுகின்றீர்களோ உடனடியாக சிறிது நாட்களில் பல நூற்றுக்கணக்கான மண்புழுக்கள் அந்த இடத்தில் எந்த இடத்தில் நீங்கள் ஜீவாமிர்தம் விட்டீர்களோ அங்கு வந்து கொண்டே இருக்கும். எப்படித்தான் அவை வருகின்றதோ எங்கிருந்து தான் வருகின்றதோ என்று தெரியாது. தன் சமாதி நிலையை உடைத்துக் கொண்டு அவை வந்துவிடும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். Only we have to utilize Jivamrutam, Ghanajivamrutam. Nothing to be purchased from the market. எனவே நண்பர்களே, இந்த உயிரை கொண்டு வருவதற்கு மண்ணில் மண்புழுக்களை கொண்டு வருவதற்கு நமக்கு ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தம் மட்டுமே போதுமானதாகும். Tea also will not be purchased from the market. Tea also will not be purchased from the market. It is available here. Tea break. Tea break. एक मिनट. தயவு செய்து அரங்கத்தை விட்டு போக வேண்டாம். தயவு செய்து அமருங்கள். நின்று கொண்டிருக்கும் நண்பர்கள் தயவு செய்து அமருங்கள். साथियों, please keep quiet. For the continuous activation of the local earthworms, as I described previously, the microclimate is very essential. If there is a microclimate will be available there, they will break the samadhi, will start their activities, otherwise no. That means for the continuous activation of the local earthworm, to create the microclimate is very essential. நண்பர்களே, நாம் முன்பே பார்த்தோம், மண்புழுக்கள் தங்கள் வேலையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கே தேவையான ஒரு நுண்ணிய பருவ கால நிலையை நாம் மண்ணின் மேல்பரப்பில் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவை தொடர்ச்சியாக தன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். தன் சமாதி நிலையை உடைத்து கொண்டு வந்து தன் வேலையை தொடங்கும். What is this microclimate? Write down. இந்த நுண்ணிய What is this microclimate? Write down. தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். தன் சமாதி நிலையை உடைத்து கொண்டு மண்புழு தன் வேலையை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எழுதிக் கொள்ளுங்கள். Sushma Paryavarana. What is called in Tamil? நுண்ணிய பருவ காலநிலை. நுண்ணிய பருவ சீதோஷ்ண நிலை. நுண்ணிய பருவ காலநிலை இல்ல சீதோஷ் காலநிலை. ठीक है. Write down what is microclimate. Upon the soil surface, in between two plants, which air is circulated. Upon the soil surface, in between two plants, which air is circulated, the temperature of that air should be 25 to 32 degrees centigrade. Yeah. மண்புழு தன் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மண்ணில் மேல்பரப்பில் தாவரங்கள் இருக்கும். படத்தில் காண்பதை போல அவ்வாறு இருக்கும் பொழுது அங்குள்ள காற்றில் உள்ள வெப்பநிலையானது 25 முதல் 32 டிகிரி சென்டிகிரேடாக இருக்க வேண்டும். மண்ணின் மேல்பரப்பில் உள்ள வெப்பநிலையானது 25 முதல் 32 டிகிரி சென்டிகிரேடுக்குள் இருக்க வேண்டும். And there should be relative humidity of that air 65 to
72%. ஈரப்பதமானது அந்த காற்றில் உள்ள ஈரப்பதமானது 65 முதல் 72% இருக்க வேண்டும். Again, I would like to repeat, on the surface of the soil, in between two plants, which air is circulated, the temperature of that air should be 25 to 32 degrees centigrade, and the humidity in that air should be 65 to 72%. மண்புழு தன் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மண்ணில் மேற்பரப்பில் தாவரங்கள் வளர்ந்திருக்கும். அங்கு காற்று சுற்றி சுழன்று கொண்டே இருக்கும். அந்த காற்றில் உள்ள வெப்பம் 25 முதல் 32 டிகிரி சென்டிகிரேட் இருப்பது அவசியமாகும். அந்த காற்றின் ஈரப்பதமானது 65 முதல் 72% இருக்க வேண்டும். And inside the soil there should be darkness. And Wapsa. I will verify later on Wapsa. What is Wapsa? மண்ணில் அடியில் இருள் சூழ்ந்திருக்க வேண்டும். மண்ணின் மேல் பரப்பின் அடியில் கருமையான இருள் சூழ்ந்து இருக்க வேண்டும். பிறகு வாப்சா என்ற அமைப்பும் இருக்க வேண்டும். வாப்சா என்பதை நான் என்ன என்று கூறுவேன். What you are doing? What you are doing? Stop with it. Keep it in the pocket. Keep it in the pocket. This is the microclimate. The 6 conditions are to be called as microclimate. And to create this microclimate, only we have to mulch the soil by straw mulch. இந்த பருவ சீதோஷ்ண நிலை மண்புழுக்கு ஏற்ற இந்த சீதோஷ்ண நிலை பருவநிலையை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நாம் மண்ணின் மேல் பரப்பில் மூடாக்கு இட வேண்டும். மூடாக்கினை இட வேண்டும். That means when we will cover the soil surface in between two lines of the crop by means of the straw mulching or live mulching, automatically the microclimate will be created. தாவரங்களின் இரு வரிசைகளுக்கு இடையே செடிகள், தாவரங்கள், மரங்கள் அவற்றின் வரிசைகளுக்கு இடையே உள்ள மண்ணின் மேல்பரப்பில் நாம் இலை, தழை, சித்தைகளால் ஆன மூடாக்கினை இட்டுவிட்டால் மண்புழுக்கு ஏற்ற நுண்ணிய பருவ சீதோஷ்ண நிலை அமைந்துவிடும். That means for the activation of the local earthworm and microorganisms, only Jivamrutam is not enough. With the Jivamrutam, we have to mulch the soil by mulching. Then we will get result. Otherwise, no. அப்படி என்றால் நண்பர்களே, மண்ணில் உயிர்கள் வர வேண்டும் என்றால், மண்புழு தன் வேலையை செய்ய வேண்டும் என்றால் ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தம் போதுமானது அல்ல. ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் மட்டும் போதுமானதல்ல. மண்ணிற்கு மேலே மூடாக்கு இடுவது மிக மிக அவசியமாகும். Understood? Yes. Yeah.